வியூவர்ஸ், வெல்கம் டு அபிஸ் ஃபார்ம். இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்மில் என்ன அப்டேட்ன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய ஃபார்ம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. கொஞ்சம் தான் இருக்குது மீதி க்ளீன் பண்ண வேண்டியது. ஸோ இது வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு சாயந்தரமாக பிடுங்கி விட்டுடலான்னு இருக்கேன். ஏன்னா அங்கேருந்து கிளம்பி வந்ததே லேட்டு. ஸோ வெயில் டைமில் பிடுங்க முடியாது, சரியான வெயிலாக இருக்குது. ஸோ வந்த உடனே செடிக்கெல்லாம் தண்ணி விட ஆரம்பித்தாச்சு. தண்ணி விடலைன்னா செடியெல்லாம் பழுத்து போகுது வேறு. ஸோ நம்ம கட் பண்ணி விட்டதெல்லாம் வந்து சூப்பராக வந்து துளுத்து வருதுங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். நம்ம அந்த மாஞ்செடியிலலாம் வந்து பூச்செடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாத கட் பண்ணி விட்டால் தான் ஒரு கொடை ஷேப்பில் வந்து நல்லா வரும். ஸோ நமக்கு வந்து கை கெட்டுற தூரத்துலேயே வந்து நம்ம வந்து மாங்காய் பூ எடுத்து பிஞ்சு எடுத்து காய் வரும்பொழுது பறிக்க அழகாக நல்லா ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதுக்காக தான். அதுவும் இல்லாத மெயின் ரீசன் சின்ன செடியாகவே வளர்க்கணுன்னு ஒரு ஆசை. அதனால தான். இங்கே பாருங்கள். ஸோ அழகாக வந்து துளுத்து வருது. நிறைய வந்து கிளைகள் வருது பாருங்கள். ஸோ இதில் வந்து ஒரு 3 கிளை தான் நான் வந்து விட போகிறது இந்த மாஞ்செடியிலேருந்து. ஸோ அதே மாதிரி எல்லா செடியுமே வந்து க்ளீன் பண்ணி நல்லா வந்து பார்க்க வந்து நீட்டாக இருக்குது பாருங்கள். அடுத்து நம்ம வந்து பதியம் போட்டு அந்த சீட்ஸ் ட்ரேயில் வந்து போட்டு தண்ணி விட்டுட்டு போனேன். நல்லாவே வந்து முளைச்சி நல்லா சூப்பராக வந்துருந்தது. அதெல்லாம் பிடுங்கி இந்த மாதிரி அங்கங்கே லைனாக ஒரு லேயர் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். 2-3 லேயர் கணக்கு. இந்த இடத்துல ஒரு 4 செடி, இந்த இடத்துல ஒரு 5 செடி போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து அவரை செடி. ஸோ பிப்ரவரியில் போட்டால் எந்த அளவுக்கு வரும் அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களில் யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா வந்து செடி வளரும். பட் காய் வருமா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ எனக்கு ஒரு ஆர்வம், போட்டு பார்ப்போம். இதுவே வந்து ரொம்ப டிலே பண்ணிட்டோம் அப்படின்ட்டு போட்டேன். ஸோ எடுத்து நடவும் நட்டு ஆச்சு. நல்லாவும் வருது செடிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே ட்ரேயில் வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் விதை, அப்புறம் வந்து தக்காளி விதை வாங்கிட்டு வந்து போட்டேன். வீட்டில் இருக்க தக்காளி சீட்லாம் போட்டோம்னா அந்தளவுக்கு வந்து நல்லா வரலை. ஸோ கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து போட்டேன். அது பாருங்கள். இது எல்லாமே வந்து என்னென்ன விதை அப்படின்றது எனக்கே தெரியல. ஏன்னா போன வாட்டி வந்து கத்திரிக்காய் விதைன்னு போட்டது வந்து எனக்கு அது என்ன முடக்கத்தங்கீரை தான் முளைச்சிது. அது எப்படி முளைச்சிதுன்னே எனக்கு தெரியலங்க. ஸோ இங்கே பாருங்களேன். செடியில் வந்து இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் வந்தாலே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இது எதுக்கு இப்படி வருதுன்னு தெரியல. கட்டரை வச்சு தான் இதை கட் பண்ணணும். மிளகாய் செடி அப்படியே விட்டுருக்கேன். ஏன்னா இந்த மாதத்தில் வந்து மிளகாயெல்லாம் வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. தைப்பட்டம் போட்டோம்னா சூப்பராக வந்திருக்கும். நான் வந்து கொஞ்சம் லேட்டு போட்டது, க்ளீன் பண்ண லேட்டாக இருந்ததுனால நம்ம விதைச்சதும் லேட் ஆகி போச்சு. அதே மாதிரி இந்த செடி வந்து பன்னீர் ரோஜா செடின்னு சொல்லியிருந்தேன். கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் பூவே வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்லா வந்து துளுத்து வருது பாருங்கள். ஸோ இது வந்து துளுத்து வரும்பொழுது அரும்பு எடுக்குதா அப்படின்றத பார்ப்போம். என்ன செடி அப்படின்றதும் தெரியும். அப்போ தான் ஆண் செடியை வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். இது போன வீடியோவில் நான் போட்டிருப்பேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா? பூ நல்லா அழகாக சூப்பராக எடுக்குது. மல்லி வந்து இன்னும் ஆரம்பிக்கலை, என்னன்னு தெரியல. செடி கட் பண்ணி விடணும்னு நினைக்கிறேன். நம்ம வர்றது போகிறதுக்கு டைமே செட் ஆகலைங்க. பக்கத்துலேயே இருந்தோம்னா ஈஸியாக இருக்கும். செம்ம வாசனை வருது பாருங்கள். இந்த செடி பக்கத்தில் வந்த உடனே எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். இது வந்து பாரிஜாதம். ஸோ இது வந்து ஈவினிங் நல்லாவே பூத்துரும் பாருங்கள். பூத்து கருகியும் போகுது ஆள் இல்லாத டைமில். அதை பாருங்கள். ஸோ இது வந்து எல்லோ கலரில் மாறுது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. இது கருகியே போச்சு. எத்தனை பூ வந்து கருகி போயிருக்கு பாருங்களேன். இதெல்லாம் வந்து பறித்து போட்டுடணும். ஸோ இதெல்லாம் வந்து பூத்து கருகிடுச்சு. ஸோ இது எப்படியும் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்து பூத்துருக்கும். இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி அரும்பாக இருக்கிறது வந்து இப்போ ஈவினிங் வந்து நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து இந்த ரோஜா செடியுமே கட் பண்ணி விட்டுட்டேன். நல்லா வந்து துளுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆரஞ்சு கலர் ரோஜா செடி எப்பொழுதுமே பூக்கள் வந்து சூப்பராக வருங்க. இங்கே பாருங்கள், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஒரு கிளையிலையும் எப்படி வருது பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணி விட தான் செடி வந்து சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து அப்படி தான் கட் பண்ணி விட்டுருக்கேன். செம்பருத்தி செடி சொல்லவே வேணாம், செம்ம சூப்பராக இருக்குது. பூக்களும் வந்து நல்லா வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. கீழே இருந்த கிளைகள்லாம் நான் வந்து தரைச்சி விட்டுட்டேன். அப்போ தான் நமக்கு வந்து மண் கொத்தி தண்ணி விட வந்து ஈஸியாக இருக்கும்.
நிறைய பூக்கள் இருக்குது. இந்த ரெட்டு செம்பருத்தியும் பாருங்கள், நிறைய பூ வந்து எடுத்து கீழெல்லாம் வந்து விழுந்திருக்கு பூத்து. அடுத்து இந்த மாஞ்செடி, இது வந்து பங்கனப்பள்ளி, சாரி பெங்களூரா. இங்கே பாருங்கள், நல்லா துளுத்து சூப்பராக வருதுங்க. அப்பப்போ வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுது எனக்கு வந்து பெங்கனப்பள்ளி எது பெங்களூரா எதுன்னு. நம்ம வீடியோ போடும்பொழுது தான் வந்து அந்தந்த செடிங்களுடைய நேமே நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன்னா பார்த்துக்கோங்களேன். சில டைமில் நானே மறந்துடுவேன். தூதுவளை மெடிசன் நிறைஞ்ச ஒரு இலை அப்படின்னு சொல்லலாம். நம்ம தொண்டை, இரும்பல், நெஞ்சு சளிக்கெல்லாம் வந்து இந்த இலை வந்து சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். கொய்யா செடியுமே கட் பண்ணி விட்டுருக்கேன், அது இன்னும் வந்து துளுக்க ஆரம்பிக்கல. பார்ப்போம் இது எப்படி துளுக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். சில செடிகளில் வந்து பழங்கள் பறித்து சாப்பிடும்பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொய்யா, பப்பாளி, மாஞ்செடியில் மாம்பழம் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் மெயினாக நமக்கு தேவைன்ட்டு தான் நான் வந்து இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சும்மா தலைன்னு வந்து சூப்பராக துளுத்து வந்திருக்கு பாருங்கள். இது வந்து இமாம் பசன். ஸோ இன்னும் ஒரு 3 மாம்பழம் வந்து வாங்கிட்டு வந்து வைக்கணும்னு ஒரு ஆசை. அது என்னென்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மியாசகி, இன்னொன்று அல்போன்சா, இன்னொன்று வந்து ஏதோ ஒரு மாம்பழம் ஞாபகம் வச்சுருந்தேன், மறந்துட்டேங்க. அதான் சொல்கிறேன் இல்லையா, மறந்துடுவேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஞாபகம் வரும். சில டைமில் அதெல்லாம் வந்து எனக்கு இயற்கையாகவே அது நடந்துகிட்ருக்கும். மறந்துட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக யோசித்த பிறகு தான் ஞாபகமே வரும். இங்கே நம்ம தோட்டத்தில் இப்போதைக்கு பங்கனப்பள்ளி, பெங்களூரா, மல்கோவா, அப்புறம் வந்து கேசர் மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. மற்ற செடியெல்லாம் எது இல்லையோ அதை வந்து வாங்கிட்டு வந்து நடுவோம் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி மாதுளை செடி, சாரி அதுதான் ஞாபகம் வச்சு இல்லை, அதுவுமே வாங்கிட்டு வரணும். இப்போ இங்கெல்லாம் வந்து தண்ணி விட்டு பாஞ்சிட்ருக்கு. ஸோ இது பாஞ்ச பிறகு அப்புறம் வந்து ஈஸியாக இருக்கும் பிடுங்க அந்த பில்லெல்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்.